ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சின்ன கப்பால் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, 1 கப் அளவுக்கு கம்பு, 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து 4 கப் இருக்குது. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுருங்க. உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது நமக்கு உளுந்து ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சிறுதானியங்களும் ஊறிடுச்சு. ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சு அதுவும் ரெடியாக இருக்குது. சிறுதானியங்களும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். நம்ம அரைக்கும்போது இந்த தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கிரைண்டரில் உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா நமக்கு இது மாதிரி நல்லா பூத்து வரணும். பூத்து வந்தோன்னே உளுந்தை நம்ம வழித்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம். இப்போ சிறுதானியங்களும் அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவை வழித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை கரைச்சிட்டு இதை நல்லா ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு பொங்கி வந்திருக்கு. நல்லா புளிச்சு மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போது இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி பானை வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னே இட்லி ஊற்றி அதில் வச்சுருங்க. இது நம்ம நார்மலாக வேகிற இட்லியை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான சிறுதானிய இட்லி இப்போது ரெடி. இதே மாவில் நம்ம நல்ல முருகலாக தோசை ஊற்றியும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிசாக வேணாலும் ஊற்றலாம். ஊத்தாப்பம் மாதிரி திக்காகவும் ஊற்றிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான சிறுதானிய இட்லி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சாம்பார் அல்லது கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சிறுதானிய இட்லி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.